ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 34. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே போன எபிசோட்ல நம்மளுக்கு காட்டின அந்த பையனை தான் இப்போ காட்டுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட பவரை அவனோட ஃபிஸ்ட்டில் கொண்டு வந்து ஸ்வாடு மாரி அங்கே இருக்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறான். அதை பார்த்து அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா அவனோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா அவனோட ட்ரூ கியூ ரொம்பவே அதிகமாக இருக்குது, அவன் கண்டிப்பாக எர்த் லெவலில் ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா அவனோட பேர் வாங் குமிங், சீனியர் கிளாஸ் ஸ்டூடெண்ட். அவன் எப்பயுமே அவனோட ஸ்வாடை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவன் தூங்கும் போது கூட அவனோட ஸ்வாடை வச்சிருப்பானா. ஆனால் நான் எதிர்பார்க்கலாம் அவன் எர்த்தில் அவளை ரீச் பண்ணியிருப்பான்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லார்டு லியாங்கு என்ன சொல்கிறான்னா இந்த சைல்டோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவனால் ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ண முடியுமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி இவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ ஃபைனல் எக்ஸாமில் டாப் 3 பொசிஷனில் லீ, லிங்ஷியான் அண்ட் வாங் இவங்க 3 பேரில் லார்டு லியாங்கு யாரை சூஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லார்டு லியாங்கு என்ன சொல்கிறாருன்னா லீயோட ஆரா அதிகமாக இருக்குது, லிங்ஷானோட இன்னர் ஸ்ட்ரென்த் கண்ட்ரோல் அதிகமாக இருக்குது, வாங் ரொம்ப தைரியசாலியாக இருக்கான், இவங்க 3 பேரோட கல்டிவேஷனும் ஆல்மோஸ்ட் சேம் தான், அவங்கள யார் ஸ்ட்ராங்கானவங்கன்னு இந்த பேட்டில் அரினா தான் டிசைட் பண்ணும், ஆனால் 3 பேரில் எனக்கு வாங் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்துக்கும் மேலே இந்த வாங் ஒரு ஆர்டினரி பீப்புள், அவனோட பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாருன்னா லார்டு லிங்குவும் கியூ எம்பையரோட காட் ஆஃப் வாரா மாறதுக்கு முன்னாடி அவரும் ஒரு ஆர்டினரி பீப்புள் தான், அதுக்கப்புறம் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கிரேட் கியூ எம்பையரோட ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறினாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லார்டு லிங்கு என்ன சொல்கிறாருன்னா இந்த குன்சன் அவனோட கல்டிவேஷன் லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ அவன் முன்னாடி குன்ஃபன் கூட இருந்த ஒருத்தன் வந்து நிற்கிறான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா லிட்டில் பாய், இப்போ நீ என் முன்னாடி மண்டிட்டு கெஞ்சு, அப்படி பண்ணினா நான் உன்னை வலிக்காமல் கொள்கிறேன், இல்லைன்னா நீ உயிரோட இருக்கிறதுக்கு சாகிறதே மேலுங்கிற மாதிரியே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு என்ன சொல்கிறான்னா இப்படி என்கிட்ட பேசினவங்களாம் இப்போ உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா நீ இப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட பவரை அவனோட ஃபிஸ்ட்டில் கலெக்ட் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணுறான். சேம் டைம் நம்மளுக்கு லீட்டியானை காட்டுறாங்க, அவனை குன்ஃபன் அட்டாக் பண்ணுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா நான் உன்னை இதை நிறுத்த சொன்னேன், ஆனால் இது உனக்கு வேணும், இந்த மேட்ச்சில் நீ தோல்வியை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீட்டியன் என்ன சொல்கிறான்னா தோல்வியை ஒத்துக்கணுமா, நீ என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்டுட்டு குன்ஃபனை அட்டாக் பண்ண போகிறான். அப்போ குன்ஃபனும் லீட்டியானும் சேம் டைமில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பவர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு குன்ஃபனை தான் காட்டுறாங்க, அவன் லீட்டியான் எங்கன்னு பார்க்குறான். அப்போ லீட்டியான் குன்ஃபன் பின்னாடி வந்து அவனை அட்டாக் பண்ண பார்க்குறான். அப்போ குன்ஃபன் அவனோட பவரை யூஸ் பண்ணி லீட்டியானை அட்டாக் பண்ண பார்க்குறான். அதில் குன்ஃபனுக்கு தான் அடிபடுது. அப்போ லீட்டியன் என்ன சொல்கிறான்னா நான் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ குன்ஃபன் என்ன சொல்கிறான்னா உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ என்ன சடனாக அட்டாக் பண்ணுவேன், நீ இப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு லீட்டியானை அட்டாக் பண்ண போகிறான். அதுக்கு லீட்டியானை அந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ண பார்க்குறான். அதுக்கு குன்ஃபன் ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஃபைனல் அட்டாக்காக லீட்டியானோட செஸ்ட்லேயே அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்ல லீட்டியான் டிஃபீட் ஆயிடுறான். இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ 2 பேர் வந்து லீட்டியானா அந்த அரைனாவிலேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ கோவப்பட்டு குன்ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை ரிலீஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ முன்னாடி இருந்தவன் என்ன சொல்கிறான்னா மற்றவங்கள பற்றி கவலைப்படுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இது என்னோட டர்ன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவை சுற்றி இருந்தவங்களாம் நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து பயந்து அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு குன்ஃபனை தான் காட்டுறாங்க, அவனுக்கு பின்னாடி ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்படுது. நம்ம ஹீரோவை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே தூக்கி எறியப்படுறாங்க. அப்போ பேலன்ஸ் இருந்தவங்களாம் நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட பாடியிலேருந்து தண்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. லார்டு லிங்குவும் நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட பாடியில் இருக்க தண்டர் அந்த அரைனா ஃபுல்லாக பரவுது. அப்போ நம்ம ஹீரோ குன்ஃபனை பார்க்குறான். அதோட இந்த எபிசோடு முடியுது.